Hello friends, welcome to Maximus YouTube channel. So இன்னைக்கு நம்ம change the order of integration ல இருந்து ஒரு problem பார்க்கணும். So question பாருங்க, change the order of integration for the given integral 0 to a integral 0 to root ax x square dy dx and evaluate it. So evaluate பண்ண சொல்றாங்க. நம்ம first introduction problemல just ஒரு example மட்டும் பார்த்தோம். அதாவது எப்படி change the order பண்றதுன்னு. இங்கே evaluate கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் 8 மார்க்ஸில் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த உடனே நம்ம என்ன செக் பண்ணணும்? நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தா தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே இன்டெகிரேஷன் கொடுத்துருக்க இன்டெகிரேஷன் ஃபார்ம் கரெக்டானு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன் I ஈக்குவல் டு இன்டர்வல் 0 to a இன்டர்வல் 0 to 2 ரூட் ax x ஸ்கொயரு dy dx. இங்க y இருந்தா இன்னர் லிமிட்ல y இருந்தா அதோட சரி ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம dy அப்படின்னு நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா இன்னர் லிமிட் எப்படி இருக்கணும்? y ல இருக்க கூடாது, x லயோ இல்ல கான்ஸ்டன்டா இருக்கணும். இங்க கரெக்டா தான் இருக்கு. இங்க y இருக்கு, உள்ள என்ன இருக்கு? x ல இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளம்ல கொடுத்துருக்க கொஸ்டின் கரெக்ட். ஸோ இப்போ லிமிட்ஸை தனியாக செப்பரேட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் y என்ன? yக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 0 to y equal to 2 root ax. நெக்ஸ்ட் xக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா x equal to 0 to x equal to e. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கான டயக்ராம் வரையணும். உங்களுக்கு இந்த மூணுத்துக்கும் பிரச்சனை இருக்காது. y equal to 0னா ஆரிஜின்ல இருக்கும், x equal to 0னா அதாவது y equal to 0னா x ஆக்சிஸ், x equal to 0னா y ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ x equal to a அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் டயக்ராம் எப்படி போடுவோம் அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ எங்க அந்த டயக்ராம் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா இப்படி, ஒய் ஈக்குவல் டு ஏனா இப்படி. ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்ராம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் இது, எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஒய் இருக்காது, அதான் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் இருக்காது, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இந்த y ஈக்குவல் டு 2 ரூட் ax. இந்த பார்க்கும்போது நமக்கு இது என்னன்னு தெரியாது, பட் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நவ் திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ், இங்கே பாருங்க ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் y ஈக்குவல் டு 2 ரூட் ax. அப்போ இது ஒரு சி டைப் பேரபோலா. இப்போ டயக்ராம் வரையணும். ஃபர்ஸ்ட் இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் y ஈக்குவல் டு 0னா x ஆக்சிஸ். ஓகே, அந்த பாயிண்ட் போயிடும். x ஈக்குவல் டு 0னா y ஆக்சிஸ், அதுவும் முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரையணும்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஓட டயக்ராம் இதுதான். ஓகே, ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதோட ஃபார்ம் எல்லாமே எழுதிவாங்க, நான் லிமிட்ஸ் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேற எப்படி எழுதலாம்? y ஈக்குவல் டு 2 ரூட் axன்னு எழுதலாம். ஓகே, y ஈக்குவல் டு 2 ரூட் axன்னு எழுதலாம். இல்லை எக்ஸ் ஃபார்மில் வேணும்னா x ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 4aன்னு எழுதலாம். கொடுத்துருக்க ஃபார்ம்ல தான் அப்படி எழுதுறோம். நெக்ஸ்ட் லைன் என்ன? ஸோ இந்த டயக்ராம் இது எது ஆக்சிஸ்லேயே வந்துடும். இந்த டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? x ஈக்குவல் டு a. x ஈக்குவல் டு ஏன்றது என்ன? ஒரு வெர்டிக்கல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த லைன் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிறதுக்கு டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ஸ்ட்ரிப்பு வரையணும். ஸ்ட்ரிப்பு எதை பேஸ் பண்ணி வரையணும்? இந்த இன்னர் லிமிட்டை பேஸ் பண்ணி வரையணும். இன்னர் லிமிட் என்ன இருக்கு? இன்னர் இன்டெகிரேஷன் என்ன இருக்கு? ஒய்ன்னு இருக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ண டேர்ம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரிப் வரையும். இப்போ ஒய் டைரக்ஷன் எப்படி ஸ்ட்ரிப் வரையணும்? கீழே இருந்து மேலே. ஓகே, அப்படி வெர்டிக்கலா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிப்பை வரையணும். ஸோ ஒய் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 0ல ஸ்டார்ட் பண்ணி 2 ரூட் ax முடியுது. இங்க இன்டெகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீஜன் உங்க கண்ணுக்கு தெரியும். மேலே ஒரு ரீஜன் இருக்கு, அதாவது இந்த ஒரு ரீஜன் இருக்கு, இந்த ஒரு ரீஜன். இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏவை தாண்டி போகுதுன்னா இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதை நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லியிருக்கோம் எதுக்குள்ள நம்ம பார்க்குறோன்ட்டு. அப்போ எக்ஸோட வேல்யூ 0 டு ஏ. ஓகே, ஒய் எங்க ஸ்டார்ட் ஆகுது?
0ல ஸ்டார்ட் பண்ணி 2 ரூட் ஏஎக்ஸ்ல முடியுது. அப்ப இந்த ரெண்டு ஏரியா இருக்கு, இந்த ரெண்டு ஏரியால ஒய் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. சப்போஸ் நம்ம கீழே இருக்க ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஸ்டார்ட் பண்ணா இது ஒரு பேரபோலா கர்வ்ல ஸ்டார்ட் ஆகுது ஒய்யோட வேல்யூ. அப்ப கண்டிப்பா நம்ம கொடுத்துருக்க லிமிட்டை அது அது ஸ்ட்ரிப் வரைஞ்சோன்னா நம்ம கொடுத்துருக்க லிமிட் மீனிங்லெஸ் ஆயிடும். அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா ஒய் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஒய் 0னா எக்ஸ் ஆக்சிஸ். 0ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியுது இந்த ஸ்ட்ரிப்? 0ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியுது? இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஏஎக்ஸ். இப்போ ஒய் வந்து இங்க 0ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியுது? 2 ரூட் ஏஎக்ஸ்ல முடியுது. ஓகே, ஸ்ட்ரிப் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சேஞ்ச் ஆர்டர் பண்ணணும். சேஞ்ச் ஆர்டர் எப்படி பண்ணுவேன்? ஐ ஈக்குவல் டு டபுள் இன்டரல், லிமிட்லாம் போட மாட்டோம், பட் இந்த ஃபங்க்ஷன் மாறாது, எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் மாறாது. இங்க டிஒய் டிஎக்ஸ் இருந்தால் நம்ம எங்க என்ன போடணும்? டிஎக்ஸ் டிஒய்னு போட்டுக்கணும். டிஒய் டிஎக்ஸ் இருந்தால் என்னன்னு போடணும்? டிஎக்ஸ் டிஒய். இங்க டிஎக்ஸா மாறிச்சுன்னா நம்ம ஸ்ட்ரிப்பை எப்படி வரையணும்? இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். இந்த ரீஜனுக்குள்ளே என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிப்பை ரொட்டேட் பண்ணணும். அதாவது வெர்டிகலா இருக்க ஸ்ட்ரிப்பை என்ன பண்ணுவோம்? ஹரிசாண்டலா மாற்றுவோம். வெர்டிகலா இருக்க ஸ்ட்ரிப்பை என்ன பண்ணுவோம்? ஹரிசாண்டலா நம்ம மாற்றிப்போம். ஹரிசாண்டலா மாற்றியாச்சு. இப்போ எக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் லெஃப்ட் சைடில் எப்பவுமே ஒய்னா கீழே இருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணி மேலே முடியணும், எக்ஸ்னா லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட்ல முடியணும். ஸோ எக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த கர்வ்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த கர்வ்ல எக்ஸோட வேல்யூ மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு. நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ என்ன? ஒய் ஸ்கொயர் 4a. அப்போ எக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஒய் ஸ்கொயர் 4aல ஸ்டார்ட் ஆகுது. ஒய் ஸ்கொயர் பை 4aல ஸ்டார்ட் ஆகுது. எங்க முடியுது? இந்த லைன்ல முடியுது. இந்த லைன்ல எக்ஸோட வேல்யூ என்ன? a. இப்போ அவுட்டர் லிமிட் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அதை நம்ம அந்த ஆக்சிஸ்ல பார்க்கணும். அப்போ இந்த டயக்ராம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க ஸ்டார்ட் ஆகி, ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த பாயிண்ட்ல முடிஞ்சிருது. இந்த பாயிண்ட்ல முடியுது. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஆக்சிஸ் கட்ட, இந்த ரெண்டு கர்வ் கட்டாதுல அதை சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இந்த கர்வ் என்ன? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இந்த லைன் என்ன? x ஈக்குவல் டு a. இந்த லைன் என்ன? x ஈக்குவல் டு a. இந்த கர்வ் என்ன? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. x ஈக்குவல் டு a இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டால் ஆகும், இங்கே ஒரு ஏ வந்துடும், 4a ஸ்கொயர். அப்போ y ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2aன்னு வரும். இது பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். இந்த இருக்க வேல்யூ எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். அதனால என்ன பண்ணுறேன்? ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்து. ஓகே, அது ஆக்சுவலாக நான் எக்ஸோட வேல்யூ ஏவா இருந்தால் ஒய்யோட வேல்யூ 2a. அப்போ இந்த பாயிண்ட் என்ன இருக்கும்? எக்ஸோட வேல்யூ ஏவா இருக்கும், ஒய்யோட வேல்யூ 2aவா இருக்கும். அப்போ அவுட்டர் லிமிட் பாருங்க. இந்த டயக்ராம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 0ல ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல முடியுது. ஓகேவா? இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன? 2a. ஏன்னா நம்ம ஒய் ஆக்சிஸ்ல பார்க்குறோம், ஒய்யோட வேல்யூ தான் பார்க்க முடியும். ஒய்யோட வேல்யூ என்ன? 2a. அப்போ 0ல ஸ்டார்ட் பண்ணி 2aல முடியுது. 0ல ஸ்டார்ட் பண்ணி 2aல முடியுது. ஸோ நம்ம 2 மார்க்ல கேட்டால் சேஞ்ச் ஆர்டர்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டா போதும். பட் எக்ஸ்ட்ரா 8 மார்க்ல என்ன கேட்டுருக்காங்க? எவாலுவேட்டிவ்னு கேட்டுருக்காங்க. இப்போ நார்மல் இன்டெகிரேஷன் தான். இன்டெகிரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னர் இன்டெகிரேஷனை முடிச்சுட்டு அப்புறம் அவுட்டர் இன்டெகிரேஷன் வரணும். இப்போ ஐ பாருங்க, ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 டு 2a. இது அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணணும் ஆகும் எக்ஸ் கியூப் பை 3. எக்ஸ் கியூப் பை 3. லிமிட் வந்து என்ன ஆகும்? ஒய் ஸ்கொயர் பை 4a 2a. ஓகே, டிஎக்ஸ் அப்படியே இருக்கும். சார் டிஒய், டிஎக்ஸ் கிடையாது, டிஒய். ஸோ டிஎக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கான அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண ஆகும் இன்டெகிரல் 0 டு 2a. ஓகே, 1/3ன்றது கான்ஸ்டன்ட், வெளில எடுத்துருங்க. 1/3. இப்போ அப்ளை பண்ண ஆகும் a கியூப் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 4a ஹோல் கியூப். ஒய் ஸ்கொயர் பை 4a ஹோல் கியூப் இன்டூ டிஒய். இந்த பவர்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/3 இன்டெகிரல் 0 டு 2a. ஓகே, ஏ கியூப் ஒன்றுமே பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும். இங்கே ஒய் ஸ்கொயர் கியூப்னா என்ன ஆகும்? பவர்ஸ் ரெண்டுமே பவருக்கு மேலே பவர் தான், ரெண்டும் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ அது என்ன ஆகிடும்? ஒய் பவர் 6 டிவைடட் பை 4 கியூபு ஏ கியூப். லாஸ்ட்டாக அந்த 4 கியூபை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகே, 4 கியூப் டிஒய். இப்போ திரும்பவும் இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ணணும். ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ண ஆகும் 1/3. ஓகே, ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ண ஏ கியூப் ஒய். ஏன்றது ஏ கியூப்ன்றது கான்ஸ்டன்ட். ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ணால் ஒய் வந்துடும். இங்கே ஒய் பவர் 7
ஓகே, இந்த 4 கியூப் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எங்கே 7 இன்டூ 4 கியூப் என்ன ஆகும்? 4 கியூப்னா 4 4s ஆர் 16, 16 4s ஆர் 64, 64 இன்டூ a கியூப், 64 இன்டூ a கியூப். ஸோ லிமிட் வந்து என்ன? 0 to 2a. லிமிட் வந்து என்ன? 0 to 2a. ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணாங்க 1/2 2a, சாரி 2a வராது, a கியூப் இன்டூ 2a. இங்கே என்ன ஆகும்? மைனஸ் 2a ஹோல் பவர் 7 டிவைடட் பை 7 இன்டூ 64 இன்டூ a கியூப். ஓகே, இது அப்பர் லிமிட் மட்டும் தான் போட்டிருக்கோம். லோயர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் என்ன ஆகிடும்? 0. இங்கே ஒய்க்கு பதிலாக 0 போட்டாலும் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ 0. இப்போ பாருங்க, 1/3 1/3 2a பவர் 4. ஓகே, மைனஸ் 2 7 எவ்வளோ? 2 இன்டூ 2 இன்டூ 2 பவர் 7 இல்லையா? மொத்தம் என்ன பண்ணணும்? 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 128. ஸோ அப்போ 128 a பவர் 7 டிவைடட் பை 7 இன்டூ 64 இன்டூ a கியூப். ஏன் நான் அதை மல்டிப்ளை பண்ணலாம்? இங்கே கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால தான் மல்டிப்ளை பண்ணல. இல்லைன்னா 64 இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுருந்துருக்கலாம். இப்போ 64 இது என்ன ஆகிடும்? 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே 64 2s are எவ்வளோ? 128. ஸோ இங்கே a கியூப் இருக்கு, இங்கே 3a இருக்கு, இங்கே 7a இருக்கு. 3a போச்சுன்னா என்ன ஆகும்? 4a மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ this can be defined as, this can be written as, so 2a பவர் 4 மைனஸ் 2a பவர் 4 டிவைடட் பை 7. மீதி இவ்வளோ தான் இருக்கு. ஓகே, 2a பவர் 4 இங்கே 2a பவர் 4 பை 7. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? 1/3. ஓகே, 14a பவர் 4. ஓகே, கீழே 7 வர என்ன பண்ணும்? மல்டிப்ளை டிவைட் பை 7. இல்லை எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? இங்கே 7ஆல் மல்டிப்ளை ஆகிடும். மைனஸ் 2a பவர் 4 divided by 7. So which is equal to 1/3 12a power 4 by 7. அப்போ அது என்ன ஆகிடும்? 4. ஓகே, அப்போ ஆன்சர் 4a power 4 by 7. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பார்ட் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இன்டெகிரேஷன்லாம் வராது, ரொம்ப ரேர் அந்த மாதிரி வராது. மெயின் திங் எங்கே இருக்குன்னா இந்த டயக்ராம் போட்டு இந்த சேஞ்ச் ஆர்டர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி. திரும்பவும் சொல்கிறேன், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.